120 members, each are 9 members drop out of the group. How many members will remain after 1 2 3? So it goes on. So find the linear equation. So goes on nale you have அப்ப என்ன பண்ணுவ small n போடணும், அதுதான் goes on, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? So என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், 1 2 3 ல இருந்து கண்டினியூஸா இந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். So find the linear expression to express the number of members at the end of the nth hour. So nth hour னு கேட்கல, லாஸ்ட்ல எப்பவுமே n வச்சு தான் நம்ம finish பண்ணணும். சோ இப்போ கவனமா கவனிங்க. இனிஷியல் மெம்பர்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 120 கொடுத்திருக்காங்க எடுத்துக்கோங்க. சோ மெம்பர்ஸ் லீவிங் ஒரு ஹவருக்கு 9 பேர் லீவ் ஆறாங்க, அந்த குரூப்ல இருந்து லீவ் ஆறாங்க. அப்போ 120 அப்போ 9 பேர் லீவ் ஆறாங்க, சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறீங்க. திருப்பி 120 அப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 9 + 9 அப்ப 18 லீவ் ஆறாங்க. அப்புறம் 120க்கு அப்புறம் 9 + 9 + 9 27 பேர் லீவ் ஆறாங்க. சோ nth ஹவர்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இப்ப என்ன பண்ணோம், இங்க 9 இங்க பாரு 120 minus 9 into 1 hour பண்ணோம், கரெக்டா? அதனாலதான் 120 minus 9 எழுதியிருக்கோம். புரியுதா ஹிபா? நெக்ஸ்ட் 120 minus 9 into 2 hours, அதனால்தான் 120 இந்த ஸ்டெப் கம்பல்சரி போட்டிருக்கணும். ஓகேவா? 18. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதணும், இந்த ஸ்டெப் 120 minus 9 into 3. So அப்போ 120 minus 27 வரும், கரெக்டா? சோ அப்போ ஒரு ஸ்டெப்லயும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 9க்கு அப்புறம் பிராக்கெட்ல இருக்கறத தான் நம்ம மாத்தணும். அது எப்படி, ஹவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்போ 1 ஹவர்னா உள்ள 1 கொடுத்தோம், 2 ஹவர்னா உள்ள 2 கொடுத்தோம், 3 ஹவர்னா உள்ள 3 கொடுத்தோம். அப்போ n ஹவர்னா என்ன பண்ணணும், உள்ள n கொடுக்கணும். புரிஞ்சுதா? சோ அப்போ 120 minus 9n. புரிஞ்சுதா ஹிபா? கேக்குதா ஹிபாக்கு? புரிஞ்சுதா? என்ன பண்றீங்க, எனக்கு கேக்கலையே நீங்க சொல்றது. ஓகே கவனிங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, suppose the length of the rectangle is 13 centimeter, find the area of the breadth, it's 12 centimeter, அதுக்கப்புறம் 10 centimeter, 8 centimeter. சோ நேத்தே சொல்லியிருக்கிறேன். சோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், சோ ஸ்ட்ரக்சர்ல என்ன எழுதணும், ஃபார்முலா நோட்ல ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எழுதிட்டு ஃபுல்லா எழுதிருக்கணும். லென்த் இன்டு பிரெத், நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்களும் ஷார்ட்டா எழுதக்கூடாது. சோ லென்த் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், பிரெத் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா லென்த் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, பிரெத் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ ஏரியா ஆஃப் இட்ஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் 12 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 13 into 12 பண்றோம். லென்த் சேம் தான். சோ லென்த் இன்டு பிரெத் என்னது 10. நெக்ஸ்ட் 13 into 10, அது லென்த் சேம் தான், பிரெத் மட்டும் வேரி ஆகுது. சோ 13 into 8. புரிஞ்சுதா? இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. லென்த் நம்மளுக்கு சேமா 13 இருந்தனால பிரெத் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்க எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். அப்போ 13 into அந்த நம்பர் போடுறோம். அது இதுதான் லீனியர் பேட்டர்ன். புரிஞ்சுதா? ஹிபா கவனிக்கிறீங்களா ஒழுங்கா? சோ நெக்ஸ்டும் அதே தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா எழுதிட்டு எழுதுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம்மும் நீங்களே ட்ரை பண்ணலாம். 5th சம்மும் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்